Good morning students. Today we are going to see about the types of plant tissue culture. So based on the S plant, some other plant tissue culture types சொல்லும்போது organ culture, meristem culture, protoplast culture and cell culture. Okay. So இது ஒரு டாபிக்கை நீங்கள் பார்க்கலாம். First organ culture. So culture of embryos எடுத்துக்கலாம். Anther, ovaries, root, shoot சொல்லும்போது other parts. Okay. Stem இல்லைன்னா leaf அந்த மாதிரி parts நீங்கள் எடுத்துக்கலாம். And other organs of plants and culture medium. அப்போ ஆர்கன் கல்ச்சர் சொல்லும்போது எம்ப்ரியோ, ஆந்தர், ஓவரிஸ், ரூட், ஷூட் அண்ட் அதர் ஆர்கன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆன் ஏ கல்ச்சர் மீடியம். கல்ச்சர் மீடியமில் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சிம்பிளாக இந்த 2 லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆர்கன் கல்ச்சர் சொல்லும்போது எதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி ஒரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், லீஃப் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன எடுத்துருக்காங்க, ஐசோலேட்டட் செல்ஸ் எடுத்திருக்காங்க. செல்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை லீஃப் எடுத்துருக்கலாம். இந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஐசோலேட்டட் செல்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்ச்சர் மீடியமில் பிளான்ட்லெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கல்ச்சர் மீடியம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் மீடியம், அதாவது முரஷிகா ஸ்கூப் மீடியம் இல்லை நிச் மீடியம், அந்த கல்ச்சர் மீடியம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் பிளான்ட்லெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த பிளான்ட்லெட்ஸை ஆர்டனிங் ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே, ஆர்டனிங் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். த பிளான்ட்லெட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு த சாயில் கண்டிஷன், நேச்சுரல் என்வரன்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது ஆர்டனிங் ப்ராசஸ். ஸோ டேக்கிங் எனி ஒன் ஆஃப் த ஆர்கன்ஸ் ஆர் லீஃப் ஆர் ஐசோலேட்டட் செல்ஸ் and we have to keep in your culture medium and plantlets are produced. These plantlets are transferred to your natural environment, that is ordering process. Okay, so second type பாருங்க, meristem culture னு கொடுத்திருக்காங்க. The culture of any plant meristematic cells. The meristem உங்களுக்கு தெரியும், meristemனா continuous state of cell divisions. மெரிஸ்டோஸ்னு சொல்லுவாங்க, இல்லை மெரிஸ்டம் சொல்லுவாங்க, continuous state of cell divisions. அந்த செல் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். கல்ச்சர் மீடியமில் அப்ளை பண்ண கல்ச்சர் மீடியமில் அந்த மெரிஸ்டமெட்டிக் செல்ஸை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளான்ட்லெட்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வி ஹவ் டு டேக் எனி பிளான்ட் மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஓல்டு லீவ்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் ஏ கட்டிங் ஆஃப் கார்னேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஒரு பிளான்ட் எடுத்துருக்கீங்க, அந்த பிளான்ட்டில் ஓல்டு லீவ்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுறீங்க. முதிர்ந்த இலைகளை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வெட்டி எடுத்துறீங்க. அப்போ இங்கே இருக்கிற யங் லீவ்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ யங் லீவ்ஸ் நுனியில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மெரிஸ்டமெட்டிக் செல்ஸ் இருக்கும். இந்த மெரிஸ்டமெட்டிக் செல்ஸ் ஏன் எடுக்கிறான்னா செல் டிவிஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ செல் டிவிஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிளான்ட்லெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். நம்ம கல்ச்சர் மீடியம் அப்ளை பண்ணும்போது இந்த மெரிஸ்டமெட்டிக் செல்ஸ் மூலமாக ஒரு நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஓல்டு லீவ்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் த கட்டிங் ஆஃப் கார்னேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ ஓல்டு லீவ்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய லீவ்ஸ் இருக்கும். இங்கே மெரிஸ்டமெட்டிக் செல்ஸ் அந்த நுனியில் இருக்க யங் டிப்பில் சுற்றி இருக்க யங் லீவ்ஸை சுற்றி உங்களுக்கு ஓல்டு லீவ்ஸ் நிறைய இருக்கும். ஷூ டிப்ஸ் வித் க்ரோயிங் டிப் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் என்க்ளோசிங் லீவ்ஸ். இங்கே என்க்ளோசிங் ஆன லீவ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துறீங்க. ஓகே, ஸோ இங்கே இருக்க மூடி இருக்க இலைகள்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறீங்க. அப்போ நுனி மட்டும் எடுத்துடுறீங்க. ஓகே, டிப் மட்டும் ரிமூவ் பண்ணி அப்போ எடுத்துறீங்க. அந்த டிப் பாருங்கள், மேக்னிஃபைட் வியூ ஆஃப் ஷூட் டிப், இதான் ஷூட் டிப்னு சொல்கிறீங்க. ஓகே, தண்டோட நுனின்னு சொல்லும்போது டிப் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் லார்ஜர் லீவ்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறீங்க. இப்போ இந்த மெரிஸ்டமெட்டிக் செல்ஸ் இந்த டிப் ரீஜன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கல்ச்சர் மீடியமில் அப்ளை பண்ணும்போது பேப்பர் வீக்குன்னு கொடுத்துருக்காங்க, அது உறிஞ்சியும் தாள்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கல்ச்சர் மீடியமில் நீங்கள் வந்து அந்த மெரிஸ்டமெட்டிக் செல்ஸை அப்ளை பண்ணும்போது ஸோ உங்களுக்கு கேலஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நியூட்ரியன் மீடியம்ஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கேலஸ் ஃபார்ம் ஆகும். யூ நோ த கேலஸ் இஸ் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். இந்த கேலஸ் வந்து இட் அண்டர்கோஸ் சொமேட்டிக் எம்ப்ரியோ அண்ட் டெவலப்ஸ் இன்டு நியூ பிளான்ட்லெட்ஸ். நீங்கள் ஆக்சின், சைட்டோகைனின்ஸ், ஹார்மோன்ஸ், க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கேலஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளான்ட்லெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பை டேக்கிங் த மெரிஸ்டமெட்டிக் செல்ஸ் பை ரிமூவிங் த ஓல்டர் லீவ்ஸ், அந்த டிப் போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் டிப் போர்ஷன் மட்டும் நீங்கள் நியூட்ரியன் மீடியமில் கல்ச்சர் மீடியமில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கேலஸ் ஃபார்ம் ஆகும். கேலஸ்லேருந்து நியூ பிளான்ட்லெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் திஸ் வி கால் அஸ் மெரிஸ்டம் கல்ச்சர். ஓகே, ஸோ கல்ச்சர் ஆஃப் எனி பிளான்ட் மெரிஸ்டமெட்டிக் செல்ஸ் ஆன் ஏ கல்ச்சர் மீடியம் டு டெவலப்ஸ் இன்டு நியூ பிளான்ட்லெட்ஸ் இஸ் கால்ட் அஸ் மெரிஸ்டம் கல்ச்சர். ஸோ அடுத்த டாபிக் பாருங்கள், புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். ஸோ புரோட்டோபிளாஸ்ட் சொல்லும்போது புரோட்டோபிளாஸ்ட் ஆஃப் செல்ஸ் வித்தவுட் செல் வால் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் அது மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ புரோட்டோபிளாஸ்மா ஆர் செல்ஸ் வித்தவுட் செல் வால் பட் பவுண்டட் பை வாட், செல் மெம்பரைன் இருக்கும். செல் மெம்பரைன் வித் சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் இருந்தால் என்ன சொல்கிறாங்க, புரோட்டோபிளாஸ்ட் சொல்கிறாங்க. யூசிங் புரோட்டோபிளாஸ்ட் இட் இஸ் பாசிபிள் டு ரீஜெனரேட் வாட், ஹோல் பிளான்ட். ஒரு முழுமையான தாவரத்தை உற்பத்தி பண்ண முடியும். அந்த புரோட்டோபிளாஸ்ட் செல்ஸை வச்சு நம்ம ஒரு முழுமையான தாவரத்தை உற்பத்தி பண்ண முடியும் ஃப்ரம் சிங்கிள் செல்ஸ் அண்ட் ஆல்சோ டெவலப்ட் சொமேட்டிக் ஹைப்ரிட்ஸ். ஓகே, உங்களுக்கு சொமேட்டிக் ஹைப்ரிட்ஸ் தெரியும். இட் இஸ் ஆட் ஷேப்னு சொல்லலாம் சொமேட்டிக் ஹைப்ரிட். அந்த சொமேட்டிக் ஹைப்ரிட்ஸ் நீங்கள் வந்து கல்ச்சர் மீடியம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரூட் அண்ட் ஷூட் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும் and develops into a new plant. Okay, so to regenerate whole plants we can use the protoplast also, that we call as protoplast culture.
ஓகே. ஸோ புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் எப்படி செல் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டோபிளாஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும், ஐசோலேட் பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். ஸ்மால் பிட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூஸ் எடுத்துக்கிறீங்க, ஆர் யூஸ் ஃபார் ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லீஃப் எடுத்திருக்கேங்க. லீஃப் என்ன பண்ணுறீங்க, ஸ்டெரிலைஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் ஸ்டெரிலைசேஷன் வந்து பண்ணணும். கண்டிப்பாக 0.1% ஆஃப் மெர்குரி குளோரைட் வச்சு நீங்கள் லீஃப் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் நடத்திருக்கேன். லீஃப் ஸ்டெரிலைசேஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தட் இஸ் கெட் ரீட் ஆஃப் மைக்ரோஸ், பாக்டீரியா அண்ட் ஃபங்கை வந்து அந்த லீஃபோட சர்ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறீங்க. அப்போ சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறீங்க. ஓகே. இப்போ இந்த லீஃப் என்ன பண்ணுறீங்கன்னா பீலிங் சொல்லியிருக்காங்க. பீலிங் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லீஃபை உடைக்கும் போது அப்பர் சர்ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு சின்ன லேயராக தின் லேயராக இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துறீங்க. அப்போ பீலிங் ஆஃப் அந்த பீலிங் செக்மெண்ட்ஸை அந்த தின் லேயரை கட் பண்ணி துண்டாக எடுத்துக்கிறீங்க. ஓகே. இந்த பீல்டு லீஃப் செக்மெண்ட்ஸ் எடுத்துறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க பாருங்கள், அடுத்த பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். த லீஃப் டிஷ்யூஸ் ஆர் இமர்ஸ்ட் இன் 0.5% ஆஃப் மேக்ரோசைம்ஸ் அண்ட் 2% ஆஃப் ஒனோசோகோ செல்லுலேஸ் என்சைம். ஜென்ரலாக நீங்கள் சொல்லும்போது செல்லுலேஸ் என்சைம் சொல்லலாம். ஸோ செல்லுலேஸ் என்சைம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்சைம்ஸ் டு ரிமூவ் தி செல் வால். செல் வாலை ரிமூவ் பண்ணி நம்ம புரோட்டோபிளாஸ்ட்டை பிரித்து எடுக்கிறதுக்கு எது தேவைன்னா செல்லுலேஸ் என்சைம். அப்போ 2% ஆஃப் ஒனோசோகோ cellulase enzymes dissolved in 13% sorbitol or mannitol at the pH of 5.4. ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பிளாஸ்மாலைஸ்டு செல்ஸ். இப்போ அந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா துண்டாக கட் பண்ணுறீங்க, இந்த பிளாஸ்மாலைஸ் செல் பண்ணுறீங்க. அப்போ அந்த செல்ஸ் வந்து எந்த மிக்சரில் வைக்கணும், தட் இஸ் என்சைம் மிக்சர்ஸை வைக்கிறீங்க. என்சைம் மிக்சர் சொல்லும்போது என்ன சொன்னால் 13% ஆஃப் சால்பிட்டால் ஆர் அதர்வைஸ் மேனிட்டால் பயன்படுத்துறீங்க. அண்ட் செல்லுலேஸ் என்சைம் வைக்கிறீங்க. 0.5% ஆஃப் மேக்ரோசைம் பயன்படுத்துறீங்க. pH வந்து எவ்வளோ இருக்குன்னா 5.4. and it is then incubated overnight ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க 12 hours வந்து 25 degree Celsiusல வைக்கிறீங்க. after a gentle teasing of cells, protoplast cells, gentle teasing of cellsனா உங்களுக்கு அந்த செல் வால் அழகாக ரிமூவ் ஆகிடும். டீசிங்னா ரிமூவ் ஆகி செல்ஸ் அழகாக நீங்கள் இந்த என்சைம்ஸில் வைக்கும்போது ஓவர் நைட்டில் வைக்கும் பொழுது அந்த செல் வால் அழகாக தானாக அதுவே ரிமூவ் ஆகிடும். அப்போ புரோட்டோபிளாஸ்ட் மட்டும் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். ஓகே. புரோட்டோபிளாஸ்ட் ஆர் obtained. ஓகே. இப்போ பாருங்கள் இங்கே செல் வந்து என்சைம் மிக்சர்ஸில் வச்சுருங்க. இந்த மாதிரி பீல்டு செக்மெண்ட்ஸ் கட் பண்ணி அந்த துண்டான ஒன்று லீஃப் அந்த செக்மெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்சைம் மிக்சர்ஸை வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 degree Celsiusல வைக்கும்போது உங்களுக்கு அந்த செல்வால் பாரு டைஜஷன் அப்படின்னா ரிமூவ் ஆகிடுச்சு. அப்போ செல்வால் அழகாக அது தானாக ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு புரோட்டோபிளாஸ்ட் மட்டும் அழகாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இந்த புரோட்டோபிளாஸ்ட். ஓகே. ஸோ and this teasing of cells, protoplasts are obtained and this then are transferred to in the protoplast என்ன பண்றாங்க, it is transferred to the what means 20% sucrose solutions to retain the viability. இப்போ நீங்க இந்த protoplast ரிமூவ் பண்ணிட்டீங்க, அந்த protoplast ஒரு டெஸ்ட் டியூப்ல வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா 20% sucrose solution ஆட் பண்றீங்க. ஏன்னா அது viability-ஆ இருக்கணும். retain the viability. அந்த protoplast வச்சு ஒரு நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதோட தன்மை அப்படியே இருக்கிறதுக்காக நீங்க அதை வந்து 20% sucrose solution வச்சு அதை prevent பண்றீங்க. ஓகே. And then they are centrifuged to get pure protoplast as different from debris of cell walls. இப்போ என்ன பண்றீங்கன்னா இப்போ அந்த புரோட்டோபிளாஸ்ட் எடுத்துறீங்க, புரோட்டோபிளாஸ்ட்ல சென்ட்ரிஃபியூஜ் பண்றீங்க. சென்ட்ரிஃபியூஜ் சொல்லும்போது ஒரு மிஷின். ஸோ வித் ஃபாஸ்ட் அந்த மிஷின் வந்து சென்ட்ரிஃபியூஜில் நிறைய டெஸ்ட் டியூப்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த புரோட்டோபிளாஸ்ட் இந்த கல்ச்சர் பண்ண ஸோ நிறைய புரோட்டோபிளாஸ்ட் எடுத்திருப்பீங்க, நிறைய டெஸ்ட் டியூப்ஸில் எடுத்து நீங்கள் சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் வைக்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட் ரொட்டேஷன்ஸ் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அது ரொட்டேஷன் ஆகும்போது அந்த புரோட்டோபிளாஸ்ட் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா தேவையான புரோட்டோபிளாஸ்ட்லாம் உங்களுக்கு மேலே இருக்கும். அந்த வேஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டோபிளாஸ்ட் எல்லாம் முக்கியமான புரோட்டோபிளாஸ்ட்லாம் வந்து கீழே செட்டில் ஆயிருக்கும். வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் டெப்ரிஸ் சொல்லும்போது வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து மேலே வந்து சர்ஃபேஸில் ஃப்ளோட் ஆகும். ஓகே. ஸோ வாஷிங் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் பை கீப்பிங் இன் சென்ட்ரிஃபியூஜ் மிஷின். ஓகே. ஸோ அங்கே சொல்கிறாங்க தென் தே ஆர் சென்ட்ரிஃபியூஜ் டு கெட் பியூர் புரோட்டோபிளாஸ்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டெப்ரிஸ். டெப்ரிஸ் சொல்லும்போது ஆஃப் செல் வால் அழகாக ரிமூவ் ஆகிடும். வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு ஃப்ளோட் ஆகும். ஓகே. இப்போ இந்த புரோட்டோபிளாஸ்ட் உங்களுக்கு கிடைச்சாச்சு. அந்த பீல்டு செக்மெண்ட்லேருந்து லீஃப் செக்மெண்ட்டு என்சைம்ஸ் ஆட் பண்ணுறீங்க, உங்களுக்கு செல்வால் ரிமூவ் ஆகிடுச்சு. அந்த செல்வால் ரிமூவ் ஆன புரோட்டோபிளாஸ்ட் வந்து வயபிலிட்டிக்காக 20% சுக்ரோஸ் சொல்யூஷனில் வைக்கிறீங்க. அண்ட் தென் த புரோட்டோபிளாஸ்ட் இஸ் கெப்ட் இன் டெஸ்ட் டியூப் அண்ட் இட் இஸ் வாஸ் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த மிஷின் வந்து அந்த டெஸ்ட் டியூப் வந்து ரொட்டேஷன் இருக்கும்போது தேவையான பொருள் புரோட்டோபிளாஸ்ட் வந்து கீழே வந்து செட்டில் ஆகிடும். அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து மேலே ஃப்ளோட் ஆகும். ஓகே. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த புரோட்டோபிளாஸ்ட்டை தனியாக எடுத்துடலாம். இப்போ ஸோ ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட், திஸ் we called as ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். ஓகே. ஸோ இப்போ ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபியூஷன் பண்ணணும்.
அப்போது 2 புரோட்டோபிளாஸ்ட்டை ஃபியூஸ் பண்ணுறோம். இந்த புரோட்டோபிளாஸ்ட் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டிங் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் கொடுக்குறோம். அப்போ புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஃபியூஷன் நடக்கும். ஃபியூஷன் நடந்த பிறகு உங்களுக்கு கிளம்ப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ப்ராசஸை சொல்கிறேன். ஸோ ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட், 2 புரோட்டோபிளாஸ்ட், இது உள்ள நியூக்ளியஸ் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது, உங்களுக்கு செல் வால் ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த புரோட்டோபிளாஸ்ட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபியூஷன் பண்ணுறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் பாருங்கள். It is done through use of suitable fusogen. Fusogenic agent சொல்லலாம். ஸோ 2 புரோட்டோபிளாஸ்ட் இணைக்கக்கூடிய ஏஜென்ட் வந்து ஃபியூசோஜெனிக் ஏஜென்ட் சொல்லலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் நார்மலி பாலிஎத்திலீன் கிளைகால். ஸோ ஃபியூசோஜெனிக் ஏஜென்ட், 2 புரோட்டோபிளாஸ்ட் இணைக்கக்கூடிய ஏஜென்ட் வந்து பாலிஎத்திலீன் கிளைகால், PEGன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட், நீங்கள் தனித்தனியாக பிரிச்செடுத்த புரோட்டோபிளாஸ்ட்டை ஐசோலேட் பண்ண புரோட்டோபிளாஸ்ட்டை செப்பரேட் பண்ண புரோட்டோபிளாஸ்ட்டை இன்குபேட்டட் பண்ணணும். தட் இஸ் 25 to 30 degrees Celsius incubation chamber வைக்கணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PEG polyethylene glycol with calcium ions கூட சேர்க்கும் பொழுது அந்த புரோட்டோபிளாஸ்ட் ஷோஸ் அக்ளூட்டினேஷன் சொல்கிறாங்க. அக்ளூட்டினேஷன் சொல்லும்போது ஃபார்மேஷன் ஆஃப் கிளம்ப் ஆஃப் செல்ஸ். ஓகே, 2 புரோட்டோபிளாஸ்ட் எல்லாம் வந்து இணைஞ்சிடும், உங்களுக்கு கிளம்ப் ஆஃப் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் ஃபியூஷன் டேக்ஸ் பிளேஸ், தட் இஸ் கால்ட் அக்ளூட்டினேஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் வித் ஹெல்ப் ஆஃப் பாலிஎத்திலீன் கிளைகால், தட் இஸ் ஃபியூசோஜெனிக் ஏஜென்ட். இப்போ உங்களுக்கு கிளம்ப் ஆஃப் செல்ஸ் வந்து எப்படி ஃபார்மேஷன்ஸ் நடந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், திஸ் இஸ் த கிளம்ப் ஆஃப் செல்ஸ். ஓகே, உங்களுக்கு 2 புரோட்டோபிளாஸ்ட் எல்லாம் இணைஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கிளம்ப் ஆஃப் செல்ஸ்லேருந்து உங்களுக்கு கேலஸ் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகுது. கேலஸ் டிஷ்யூஸ்லேருந்து வந்து உங்களுக்கு சொமேட்டிக் ஹைப்ரிட் ஃபார்ம் ஆகும். ஏற்கனவே நல்லா கவனிங்க, எப்பயுமே கேலஸ் டிஷ்யூலேருந்து நியூட்ரன் மீடியமில் நீங்கள் வந்து வைக்கும் பொழுது ஆக்சிஜன் சைட்டோகினின் சொல்கிற அந்த க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து சொமேட்டிக் ஹைப்ரிட் ஃபார்ம் ஆகும். செல் கேலஸ் டிஃப்ரென்சியேஷன் நடக்கும், அதுலேருந்து உங்களுக்கு பிளான்டட்ஸ் ஃபார்ம் ஆகும். So, with help of leaf, peeled segments, protoplast எடுத்து a single protoplast, அந்த protoplast நிறைய protoplast எடுத்து செல் வால் ரிமூவ் பண்ண அந்த protoplast நிறைய protoplast எடுத்து ஒரு நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, ஸோ இந்த டாபிக் பாருங்கள், கல்ச்சர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். எப்படி சார் கல்ச்சர் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், MS லிக்விட் மீடியம் யூஸ் பண்ணோம். முரஷிக் அண்ட் ஸ்கூக் மீடியம் சொல்லும்போது இஸ் யூஸ் வித் சம் மாடிஃபிகேஷன்ஸ் இன் ட்ராப்லெட்ஸ், தட் இஸ் பிளேட்டிங் ஆன் மைக்ரோ ட்ராப் அரோ டெக்னிக் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பிளேட்டிங் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த பிளேட்டிங் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த MS மீடியம் எடுத்துக்கலாம். முரஷிக் அண்ட் ஸ்கூக் மீடியம் நியூட்டன் மீடியம் எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அதில் செல் வால் ரீஜென்ரேட் ஆகும். திரும்ப ரீஜென்ரேஷன் ஆஃப் செல் வால் நடக்கும். நல்லா கவனிங்க, இந்த புரோட்டோபிளாஸ்ட் வந்து ரீஜென்ரேஷன் ஆஃப் செல் வால்ஸ் நடந்து உங்களுக்கு கிளம்ப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து தான் உங்களுக்கு கேலஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஓகேவா, அப்போ பிளேட்டிங் ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும். அதில் வந்து நியூட்டன் மீடியம் எடுத்து இந்த புரோட்டோபிளாஸ்ட்டை நீங்கள் ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட்டில் அதில் போடும்பொழுது உங்களுக்கு வந்து ஃபியூசோஜெனிக் ஏஜென்ட் 2 புரோட்டோபிளாஸ்ட்டை ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் ரீஜென்ரேஷன் ஆஃப் செல் வால் நடக்கும். ஓகே, ஸோ ரீஜென்ரேஷன் ஆஃப் செல் வால் ஃபாலோட் பை கிளம்ப் ஆஃப் செல்ஸ் அண்ட் ஃபாலோட் பை கேலஸ். கேலஸ்லேருந்து உங்களுக்கு சொமேட்டிக் ஹைப்ரிட் ஃபார்ம் ஆகும் சொன்னால் அண்ட் டெவலப்ஸ் இன்டு நியூ பிளான்ட்லெட். ஓகே, ஸோ இந்த டாபிக் நான் சொன்னால் பிளேட்டிங் மெத்தட் சொன்னேன். ஸோ புரோட்டோபிளாஸ்ட் viability is tested with fluorescent diacetate before the culture. fluorescent diacetate புரோட்டோபிளாஸ்ட் வந்து வைபிலிட்டியாக இருக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளரக்கூடிய தன்மையாக இருக்கா, ஒரு நியூ பிளான்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியுமா, முழுமையான தாரும் உற்பத்தி பண்ண முடியுமா, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளூரசன்ட் டைஅசிட்டேட் வந்து டெஸ்ட் பண்ணுறீங்க அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை பிஃபோர் த கல்ச்சர். ஓகே, அந்த கல்ச்சர்ஸ் ஆர் இன்குபேட்டட் இன் கண்டினியூஸ் லைட். நல்லா கவனிங்க, இப்போ கேலஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். கேலஸ் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு கேலஸ் ஃபார்ம் ஆனது அந்த கல்ச்சரை என்ன பண்ணுறீங்க, அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை இல்லைனா கேலஸ் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டு வந்து இன்குபேஷன் கொடுக்கணும். நல்லா கவனிங்க, இன்குபேஷன் லைட் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து செல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். தட் இஸ் 1000 to 2000 lux at 25 degrees Celsius. அப்புறம் தான் என்ன ஃபார்ம் ஆகும், செல் வால் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். ஓகே, அந்த புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க, அந்த புரோட்டோபிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இலுமினேஷன் கொடுக்கும்பொழுது இன்டென்சிட்டி ஆஃப் லைட் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு செல் வால் ஃபார்மேஷன் அக்கர்ஸ் வித் இன் 24 to 48 ஹவர்ஸில் உங்களுக்கு நடக்கும். And first division of new cells occurs between 2 to 7 days of culture. Okay, so இங்கே செல் வால் ரீஜென்ரேஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலுமினேஷன் ஆஃப் லைட் கொடுக்கணும்னு சொன்னேன். இலுமினேஷன் ஆஃப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து செல் வால் ஃபார்ம் ஆகிடும் அண்ட் ஃபாலோட் பை கேலஸ் ஃபார்மேஷன்ஸ். ஸோ கேலஸ்லேருந்து உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ்னால் செலெக்ஷன் ஆஃப் சொமேட்டிக் ஹைப்ரிட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். த ஃபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் வித்தவுட் நியூக்ளியஸ். ஓகே, த ஃபியூஷன் ப்ராடக்ட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் வித்தவுட் நியூக்ளியஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செல் இஸ் கால்ட் அஸ் ஹைப்ரிட். இந்த வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட் வித்தவுட் நியூக்ளியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை வித்தவுட் நியூக்ளியஸ்னால் ஹைப்ரிட்னு சொல்லணும்.
ஓகே, இங்கே சைப்ரேட்னா ஃபியூஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்கே சைப்ரேட்னா ஃபியூஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் contain nucleus of one species but cytoplasm of both the parents. அப்போ ரெண்டு புரோட்டோபிளாஸ்ட் தானே நீங்கள் இணைக்கிறீங்க. ரெண்டு வெவ்வேறு தாவரத்தோட புரோட்டோபிளாஸ்ட் இணைக்கும் பொழுது இல்லை நீங்கள் ரெண்டு புரோட்டோபிளாஸ்ட் இணைக்கும் பொழுது சைட்டோபிளாசம் ரெண்டு பிளான்ட் அந்த ரெண்டு செல்லோட சைட்டோபிளாசம் இருக்கும். ஆனால் ஒரு செல்லோட நியூக்ளியஸ் மட்டும் தான் இணையும். ஒரு செல்லில் நியூக்ளியஸ் இருக்கும், ரெண்டு செல்லில் சைட்டோபிளாசம். ஓகே, இன்னொரு செல்லில் நியூக்ளியஸ் இருக்காது. ஒரு செல்லில் நியூக்ளியஸ் இருக்கும், இன்னொரு செல்லில் நியூக்ளியஸ் இருக்காது. பட் both the cell having cytoplasm. Okay, this contains nucleus of one species but cytoplasm of both the parents. Okay, அப்போ ஜென்ரலாக நீங்கள் சிம்பிளாக சொல்லணும் சைப்ரேட்னா fusion of cytoplasm. Okay, so without nucleus is called cybrate சொல்கிறாங்க. followed by nuclear fusion happens. This process is called somatic hybridization. Okay, உங்களுக்கு nuclear fusions நடக்கும். nuclear fusion ஆனவொன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா somatic hybrid form ஆகிடும். somatic hybrid நீங்கள் கல்ச்சர் மீடியம் திரும்ப அப்ளை பண்ணும்போது ஒரு நியூ பிளான்ட்லெட்ஸ் ஆஃப் ப்ரொடியூஸ் ஆகும். So this is the process. So this is the process by which a protoplast develops into new plantlets. Okay, so in the process la pathunga one the isolation of protoplast, fusion of protoplast, culture of protoplast, and then selection of somatic hybrid. Last step on the selection of somatic hybrid cells and which develops into new plantlets. Thank you, ma'am.